50 ஆண்டு கால வரலாற்றில் யாரை நான் உருவாக்கினேனே, யாரை இந்த இயக்கத்திலே கழகத்தின் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று கருதுகிற போது ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்க கூட தகுதியில் என்று நீக்கப்பட்டவன் நான். எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தூய்மையான ஒரு தலைமையை உருவாக்குவதற்கு, 2 இயக்கங்களை தூக்கி எறிந்துவிட்டு புதிய இயக்கத்தை கொண்டு வருவதற்கு மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற, எல்லோராலும் என்னுடைய சகோதரன் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவரை ஆட்சி பீடத்தில் அமர்வதுதான் என்னுடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. 50 ஆண்டு கால வரலாற்றில் யாரை நான் உருவாக்கினேனே, யாரை இந்த இயக்கத்திலே கழகத்தின் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று கருதுகிற போது ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்க கூட தகுதியில் என்று நீக்கப்பட்டவன் நான். ஆகவேதான் இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொருவருக்கும் என்ன மனநிலை இருக்கிறது என்பதற்காக நான் குறிப்பிடுகிற போது புரட்சி தலைவர் 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர், 72 இந்த இயக்கத்தை காணுகிற போது 75 பொதுக்குழு நடத்துவதற்கு என்னைத்தான் முழுமையாக அதை பயன்படுத்தினார்கள். நீ சரியான ஆள், அதை செய்து முடியுங்கள் என்று சொன்னார். முடித்தேன். புரட்சித் தலைவர் பாராட்டுதலை பெற்றேன். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மாவோடு நான் பயணங்களை மேற்கொண்டேன். அவர் 5 முறை முதலமைச்சர். அவர் சொன்ன வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. எமையுமே தன் தலையின் மீது நகர்ந்து வந்து விழுகிறது என்றாலும் சறுக்காமல் விழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்தவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாளை அதைத்தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தூய்மையான ஒரு தலைமையை உருவாக்குவதற்கு, 2 இயக்கங்களை தூக்கி எறிந்துவிட்டு புதிய இயக்கத்தை கொண்டு வருவதற்கு மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற, எல்லோராலும் என்னுடைய சகோதரன் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவரை ஆட்சி பீடத்தில் அமர்வதுதான் என்னுடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், நினைத்தார்கள். புரட்சி தலைவர் ஆட்சியை முதல் முறை கட்சியை கொண்டு வருகிற போது சொன்னார்கள், இது 100 நாட்கள் கூட இந்த கட்சி இருக்காதென்றார். ஆனால் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர், 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது மீண்டும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், அதே நிலைதான் அம்மாவும் செய்து காட்டினார். அதே நிலை எதிர்காலத்தில் உருவாக போகிறது. எந்த சக்தியாலும் தமிழகத்திலே இவர் ஆட்சி பீடத்தில் அமர்வை தடுக்க இயலாது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால், மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்திருக்கிறது. புதரச்சம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில், நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, கேரளாவை சென்றாலும் சொல்லுகிறார்கள், ஆந்திராவுக்கு சென்றாலும், கர்நாடகத்துக்கு சென்றாலும், வேறு மாநிலத்திற்கு சென்றாலும் கூட இவருடைய ஆற்றலையும் தொலைநோக்கு பார்வையும் எண்ணி பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய், ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய். எனக்கு தேவையில்லை. மக்கள் சேவை செய்வதற்கு ஒரு ஆண்டிற்கு 500 கோடி ரூபாய் எனக்கு வந்தாலும் மக்கள் சேவை தான் எனக்கு முக்கியம் என்றே இன்று களத்தில் இறங்கி இருக்கிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம், அவருடைய மனிதநேயம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே தலைவரை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் உறுதிமொழி எடுத்தோம். ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் துணிந்து அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். நான் தூய்மையோடு இந்த பணிகளை ஆற்றி இருக்கிறேன், எல்லோருக்கும் தெரியும். ஆகவே தான் அந்த பணிகளை ஆற்றுவதற்கு முதலே புரட்சி தலைவர், 2வது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், 3வது வெற்றி தலைவராக இருக்கிற, மக்களால் இன்றைக்கு போற்றப்படுகிற, பாராட்டப்படுகிற, மக்கள் சக்தியாக உருவாகியிருக்கிற, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய தலைவருடைய பின்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் அதை சொல்வதற்கு காரணம், 3வது தலைமையில் என்னுடைய காலை வைத்திருக்கிறேன். 3வது முறை என்பது நேற்று அங்கே சென்று விட்டு வந்தார்கள். திருச்செங்கோட்டில் இருக்கிற ஆலயத்திற்கு பொதுச் செயலாளர் அண்ணன் குசி ஆனந்த் அவர்கள் சென்று விட்டு வந்தார்கள். அப்போது சொன்னார்கள், நான் சொன்னேன், அர்த்தநாரி ஈஸ்வரன் என்னுடைய குலதெய்வம் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அவர் ஒன்றை சொன்னார், ஆண் பாதி பெண் பாதி என்று சொன்னார்கள். அதுதான்
இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற வரலாறு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆணுக்கு சம உரிமை பெண்களுக்கு வேண்டும், இந்த நிலையை எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு கூட திண்டல் முருகன் மலைக்கு சென்று வந்திருக்கார். முருகன் எல்லோரையும் பார்த்துக் கொள்வார்கள், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் முருகனை பற்றி தெரியும், சக்தி வாய்ந்தவர். முருகன் அருள் எப்படி இருக்கும் என்பதை நாடே அறியும். திருச்செந்தூரில் நடைபெறுகிற நிகழ்ச்சியை நீங்கள் கோடிக்கணக்கான மக்கள் காணுகிற போது நரகாசுரனை அளித்த காட்சிகள். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், நாடு நன்றாக இருக்க, நாட்டு மக்கள் நலமாக இருக்க, தேசம் சரியாக இருக்க, தேசத்திலே வாழுகிற நாம் அனைவரும் சுதந்திரமாக வாழ்வதற்கு பெண்களுக்கு முழு சுதந்திரம் தேவை என்ற முறையிலே தான் இன்று நாம் அத்தனை பேரும் இங்கே இணைந்த இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.